அக்யூஸ்ட லாக்அப்ல அடைச்சு வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்ப வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் லத்தி எடுக்காம இருக்காரு. இந்நேரம் பின்னி படல் எடுத்திருப்பாரு. கேப்போம். ஐயா டீ. டேபிள் ஐயா. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. என்னையா? இந்த கொலை குற்றவாளியை கூட்டு வந்து சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. நம்ம வழக்கப்படி மாலை மரியாதை எல்லாம் பண்ண வேண்டாமா? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதயா. அவன் பேசாம லாக்அப்லயே இருக்கட்டும். ஐயா, வழக்கமா லாக்அப்புக்கு வர கிரிமினல அப்படி விட மாட்டீங்களே. உள்ள நுழைஞ்ச உடனே அடி பிரிச்சு எடுத்துருவீங்களே. அதுலயும் கொலை கேஸ்ல உள்ள வரவன முதுகெலும்பு உருவாம விட மாட்டீங்களே. இவனை அப்படியே விட்டீங்களேயா? உனக்கு என்ன தகவல் தெரியாதா? என்னங்கய்யா? நாளைக்கு புது இன்ஸ்பெக்டர் பொறுப்புக்கு வராங்கயா. புது இன்ஸ்பெக்டரா? யாருங்கயா வராங்க? எனக்கு தகவல் தெரியாதே. இன்ஸ்பெக்டர் தீபிகா, கேள்விப்பட்டிருக்கியா? தீபிகாவா? இல்லையங்கய்யா. நெருப்பியா, ஒரிஜினல் ஃபயர். சிதம்பரத்துல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க. அவங்க சிதம்பரத்துல இருந்த வரைக்கும் ரவுடிங் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டாங்கயா. அப்படி ஒரு டெரர் அவங்க. ஒரு கேஸ கையில் எடுத்தா கிரிமினல் எஸ்கேப் ஆகவே முடியாது. இவங்களுக்கு பயந்து அந்தமான் தீவுல போய் ஒளிஞ்சாலும் விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் கரெக்டா புடிச்சு தூக்கிட்டு வந்துருவாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டேஷனே ரணகலமா தான் இருக்கும். ஐயா, அப்படின்னா இவனை நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லையா? எதுக்கியா வம்பு? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர்னு சொன்னால, நான் அடிச்சு ஏதாவது கை கால் உடைஞ்சதுன்னு வையே, எனக்கு அப்புறம் ரிவிட் ஆயிடியா. இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீயும் ஜாக்கிரதையா இருந்துக்க. சரிங்க ஐயா. ஓ, என்னம்மா, இப்பதான் உன் புருஷனை கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள பின்னாடியே லாயரை கூட்டிட்டு வந்துட்ட. சார், என் ஹஸ்பண்ட் எங்க சார்? நான் உடனே பார்க்கணும். அவர் ஜாமீன்ல எடுக்க தான் வந்திருக்கோம். தோ லாக்அப்ல தான் இருக்காரு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அப்படியே ஜாமீன் கொடுத்து அனுப்பிடுவாங்களா? விசாரணை பண்ண வேண்டாமா? உடனே லாயரை கூட்டிட்டு வந்துட்டீங்க. சார், அவரை ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவருக்கு எப்படி லாக்அப்ல இருந்தெல்லாம் பழக்கம் இல்ல. லாக்அப்ல இருந்து பழக்கம் இல்லையா? இதுக்கெல்லாம் எல்லாரும் பழகிட்டா வருவாங்க. தப்பு பண்ணா இங்க வரணும். அப்படியே கேஸ், ஸ்டேஷன், ஜெயிலு, கோர்ட்டுன்னு எல்லாமே பழகிடலாம். சார், அவர் தப்பு பண்ணல சார். என்னம்மா, என்ன 2 பேரும் சேர்ந்து ஜோக் காட்டுறீங்களா? நீதான் கொலை பண்ணன்னு சொல்லி ஒன்னு அரெஸ்ட் பண்ண. உன் ஹஸ்பண்ட் வாலண்டியரா வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு கை நீட்டினாரு. இப்போ அவர் பண்ணலன்னு நீ சொல்ற. என்ன 2 பேர் சேர்ந்து டபாய்க்கிறீங்களா? சார், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். வேற யாரோ பண்ணிருக்காங்க சார். அதனால நீங்க அவருக்கு ஜாமீன் கொடுங்க சார். மத்த விஷயத்தை கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். லாயர் சார், அவங்களுக்கு வேணா ரூல்ஸ் தெரியாம இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாமா? நேரா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மர்டர் கேஸ்ல உடனே ஜாமீன் தர முடியாது. ரெண்டாவது விஷயம், அக்யூஸ்டே முன் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதனால ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது சார். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதா? சார், நீங்க எப்போ எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்க உடனே வந்துடுறோம் சார். அவருக்கு பிசினஸ் இருக்கு, அதனால எங்கேயும் போக மாட்டோம் சார். தயவு செஞ்சு ஜாமீன் கொடுங்க சார். வெளியே இருந்து இந்த கேஸ பாத்துக்கிறோம் சார். மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது நிலத்தகராறோ இல்ல தெருச்சண்டையோ கிடையாது. இது கிளீன் மர்டர்மா. அப்படிலாம் விட முடியாதுமா. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. மல்லி மேடம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், மர்டர் கேஸ்ல ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. நான் உங்க மன திருப்திக்காக தான் இங்க வந்தேன். அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அப்புறம் நம்ம ஜாமீன்ல எடுத்துக்கலாம். சார், அது வரைக்கும் அவரை லாக்அப்ல இருக்கணுமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். நடக்க கூடாது நடந்துருச்சு மேடம். வேற என்ன மேடம் செய்ய முடியும்? நாம இந்த பிரச்சனையை சந்திச்சு தான் தீரணும். வேற வழி இல்ல மேடம். நான் அவரை பார்க்கலாமா சார்? ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. சரி, பார்த்துட்டு வாங்க. இப்பதான் பிசினஸ் எல்லாம் செட் ஆகி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி ஆயிடுச்சு. உன் பேச்ச கேட்காம இருந்தல்ல மல்லி, அதுக்கான தண்டனை தான் இது. உனக்கு சரியான ஒருத்தியை தான் உன் வாழ்க்கைக்கு அனுப்பியிருக்கேன். அவ பேச்ச கேட்கலன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி அந்த கடவுளே எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் உங்களை எல்லாம் தண்டிக்கவே மாட்டாரு. உங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இதெல்லாம் ஏன் மல்லி நடக்கணும்?
இவ்ளோ கஷ்டம் கொடுக்கணுமா? எவ்வளோ ஒருத்திய குடும்பத்துக்குள்ள வர வச்சு அவளால இத்தனை குழப்பம் உண்டாகி இதெல்லாம் எதுக்கு மல்லி நடக்கணும்? சில நேரத்துல கடவுள் மேலே ரொம்ப கோவம் வருது மல்லி. கடவுளை அப்படியெல்லாம் கோவிக்காதீங்க. இப்ப கூட இது நீங்களா இழுத்துக்கிட்டது தானே. அவங்க என்னதானே அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. நீங்க என்ன அனுப்பியிருக்கலாம்ல. ஏங்க நீங்களா வந்து அரெஸ்ட் ஆனீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணல தானே. மல்லி, அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. நான் எப்படி உன்னை இங்க அனுப்ப முடியும்? நீ ஏற்கனவே இங்க இருந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? நீ மறுபடியும் கஷ்டப்படணுமா? என்ன இருந்தாலும் நீங்க இங்க வந்திருக்க கூடாதுங்க. செய்யாத தப்புக்கு நீங்க ஏங்க கஷ்டப்படணும்? மல்லி, அந்த கொலையை நீயும் பண்ணல, நானும் பண்ணல. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவங்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். அது வரைக்கும் இதை நான் பண்ணதாவே இருக்கட்டும். அதான் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பு, உனக்கும் அதான் பாதுகாப்பு. நீ வெண்பாவை பாத்துக்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். ஏங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தாங்களா? அதெல்லாம் தேவையில்ல மல்லி, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் வெண்பாவை பாத்துக்க. சார், சொல்லுங்க மேடம். இவருக்கு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, டீ வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? அபிஷியலா முடியாது. அந்த ஏட்டுட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டு போனா வாங்கி கொடுப்பாரு. ம். அவங்களுக்கு தப்பு பண்ணவங்க யாரு, தப்பு பண்ணாதவங்க யாருன்னு நல்லா தெரியும். ஆ. இந்தாங்க. சார் சார், ஒரு நிமிஷம். நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வா மல்லி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனது உயிரை பார்க்கிறேன், நான் கடவுளிருப்பை உணர்கிறேன். உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகின்றதோ. உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன். உன் உடம்பிலே உதிரமாகி உயிரில் கலப்பேனோ. மலிமா, எங்க மலிமா டாடாவை காணோம்? அது டாடா வர்றதுக்கு 1-2 நாள் ஆகும். என்ன மலிமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாயந்தரமே டாடா வந்துருவான்னு சொன்னீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லதான். டாடா தான் எந்த தப்பும் பண்ணலையே. நமக்கு அது தெரியும். ஆனா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அத முடிச்சிட்டு தான் வெண்பா அனுப்புவாங்க. டாடாவை கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டீங்களே மலிமா. டாடா வருவாங்கன்னு நான் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னும் 1-2 நாள் தான் செல்லும், வந்துருவாங்க. ம். மயிலு, நீ எப்ப வந்த? அண்ணிதான் வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக போக சொன்னாங்கக்கா. ம். வெண்பா, நீ சாப்பிட்டியா? இல்ல மலிமா, இன்னும் சாப்பிடல. ஏன் இவ்ளோ நேரமா சாப்பிடாம இருக்க? அக்கா, நான் நூடுல்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன்க்கா. இவ வேணான்ட்டாக்கா, நூடுல்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. ஏன் வெண்பா, உனக்கு தான் பிடிக்கும்ல, சாப்பிட்டிருக்க வேண்டியதானே? நான் இத்தனை நாள் நிஷா சித்தி வீட்ல இருந்தேன்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட தான் சாப்பிடணும்னு நினைச்சேன் மலிமா. நீங்களும் வீட்ல இல்லையா, அதான் சாப்பிட பிடிக்கல. டாடாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் செல்லம். அதனால மல்லிமா கொஞ்சம் வெளிய வேலையா இருப்பேன். நீ மயில் சித்தி சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டுக்கணும், ஓகேவா? ஓகே மலிமா, ஆனா எனக்கு இப்ப பசிக்குது. நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க. என்ன வேணும் செல்லத்துக்கு? நூடுல்ஸ். ஏய் வெண்பா, நான் நூடுல்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னப்ப நூடுல்ஸே பிடிக்காதுன்னு சொன்னேன். இப்ப மல்லியாக்கா பண்ணி தரேன்னு சொல்றப்போ நூடுல்ஸ் வேணும்ன்ற. 1000 தான் இருந்தாலும் என் மல்லிமா பண்ணி தர நூடுல்ஸ் மாதிரி வருமா? அக்கா, பாத்தியாக்கா எப்படி பேசுறான்னு? சரி, நான் செஞ்சு தரேன். சரி, நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். ம். உங்களுக்கு என்ன, கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் வேணும், அவ்வளவுதானே? கான்ஸ்டபிள் சார், கத்தி எடுங்க. கத்தி ரொம்ப புதுசா இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கத்தி மாதிரி தான் இருக்கு. ஆனா இது புதுசா இருக்கே.
புது கத்தி எப்படி இங்க வந்துச்சு? யாரோ இங்க இருந்த பழைய கத்தியை எடுத்துட்டு புது கத்திய வச்சிருக்காங்க. அந்த பழைய கத்தியில தான் சுடர குத்தி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சிக்க வைக்கிறதுக்கான பிளான் மாதிரி இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. கடை பேரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கடை தான். வெல்டன்ல தான் வாங்கியிருக்காங்க. இப்பவே போய் யார் வாங்கினதுன்னு விசாரிக்கலாம். நல்லா பண்ணி தரேன். மயிலக்கா, காயெல்லாம் கட் பண்ணி வெண்பாக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடு. நான் பக்கத்துல ஒரு ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரேன். மல்லிமா, எனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பாதியிலே கிளம்பி போறீங்க. வெண்பா, டாடா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொன்னல, அதுக்கான வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் டாடாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இப்போ மயில் நூடுல்ஸ் பண்ணி தருவா. நீ சமத்தா சாப்பிடு செல்லும். அப்போ ஒரு கண்டிஷன். என்ன வெண்பா? எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க. இப்ப நீங்க போலாம். மயிலு, வெண்பா பாத்துக்கோ. வரேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் கத்தி வாங்கியிருக்காங்க. இங்க யார் வந்திருப்பா? எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இந்த சூப்பர் மார்க்கெட் என் வீட்டுக்கு பக்கத்துலயும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்கும் பக்கத்துல இல்ல. எப்படி இந்த கத்தி வாங்கினவங்கள கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்? சூப்பர், சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த கத்தி வாங்கினவன இல்ல வாங்கினவள நம்ம நெருங்கிட்டோம். இதே கத்தி தான். இங்க சிசிடிவி கேமரா இருக்கா? சூப்பர், இந்த செக்ஷன்லயும் கேமரா இருக்கு. இந்த கடையில இருக்கிறவங்க யார்கிட்டயாவது கேட்டா அவங்க மனசு வச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? யார்கிட்ட கேக்குறது? சிஸ்டர், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன மேடம், சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி யாரோ இந்த கத்திய இந்த கடையில தான் வாங்கியிருக்காங்க. யார் வாங்குனாங்கன்னு சொல்ல முடியுமா? மேடம், ஒரு நாளைக்கு 2000 பேர் பொருள் வாங்குறாங்க. யார் என்ன வாங்குனாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மெடிக்கல் ஷாப்லலாம் வாங்கின மாத்திரை பேர் சொன்னாலே யார் எப்ப வாங்குனாங்கன்னு சொல்லிடுவாங்களே. அந்த சாஃப்ட்வேர்ல அப்படி இருக்கலாம். இங்க எங்க சாஃப்ட்வேர்ல அப்படி இல்ல மேடம். சிசிடிவி இருக்கே, அதுல பார்க்க முடியாதா? சிசிடிவி 24 மணி நேரம் ஓடும். அதுல உட்கார்ந்து யார் என்ன வாங்குனான்னு தேடிட்டு இருப்பாங்களா? நான் கூட உட்கார்ந்து பாக்குறேன். தயவு செஞ்சு லாஸ்ட் 2 நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிங்களேன். இல்ல மேடம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இல்ல, நான் ஒரு பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கேன். எந்த தப்புமே பண்ணாம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க செய்ய போற உதவி என் வாழ்க்கையே காப்பாத்தும். தயவு செஞ்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க அலோ பண்ணுங்க. ஓகே மேடம். கவுண்டர்ல அங்க சூப்பர்வைசர் இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. தேங்க் யூ சார். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்? 2 நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த கத்திய உங்க கடையில தான் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். தயவு செஞ்சு உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறதுக்கு அலோ பண்றீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், இந்த கத்திய வாங்கினவங்க எங்களை ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டி விட பாக்குறாங்க. எங்க குடும்பமே ஆபத்துல இருக்கு சார். நீங்க செய்யற உதவி என்ன மட்டும் அல்ல, என் குடும்பத்தையே காப்பாத்தும். ப்ளீஸ் சார், அலோ பண்ணுங்க சார். மேடம், என் கடை வேலையே நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது மேடம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எங்க ஓனர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் மேடம். நான் எதுவும் பண்ண முடியாது மேடம். சார், உங்க தங்கச்சியோ அக்காவோ நெருக்கடியில இருந்தா நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா? எந்த தப்பும் பண்ணாம என் புருஷன் இன்னைக்கு போலீஸ் கஸ்டடியில இருக்காரு சார். என்ன ஒரு கொலை கேஸ்ல மாட்ட வைக்கிறதுக்காக யாரோ இந்த கத்திய வாங்கிட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க சார்,
நாங்க ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கோம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். மேடம், அப்படி இருந்தா கூட இதை நாங்க முடிவு பண்ண முடியாது. இது எங்க கடையோட பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம். நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி அவங்கள வந்து கேட்க சொல்லுங்க. அப்பதான் எங்க ஓனர் இதுக்கு சம்மதிப்பாரு. சார், இந்த சின்ன விஷயத்துக்கு போலீஸ் வர வைக்கணுமா? இந்த கத்திய வாங்குனது யாருன்னு தெரிஞ்சா நான் நிச்சயம் போலீஸ் கிட்ட சொல்லதான் போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். மேடம், உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம். நான் இந்த முடிவை எடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மல்லி, மல்லி, வாங்க சார். எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? நிஷா வா, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க சார். என்ன சார், ரொம்ப சோகமா இருக்கீங்க? இப்படி ஒரு நாசகாரியை நம்பி மோசம் போயிட்டோமாம்மா. என் பொண்ணு மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் காமிச்சிட்டா. நினைச்சாலே ரத்தம் கொதிக்குதுமா. அவளை என் பொண்ணுன்னு நம்பி நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இப்படி முதுகுல குத்திட்டு போயிட்டாலே என் நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. எங்களாலதான் அவளை கண்டுபிடிக்க முடியல. நீங்க அவ கூட நெருங்கி பழகுனீங்களே, உங்களாலையுமா கண்டுபிடிக்க முடியல? அது வந்து எனக்கும் முன்னாடி கொஞ்சம் குழப்பம் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா டிஎன்ஏ சர்டிபிகேட்டே அவ ரேணுகான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அவளை சுத்தமா சந்தேகப்படவே முடியல. அவ பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் நானும் அப்பப்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் அவ ரேணுகா மாதிரி இல்லையேன்னு எனக்கும் மனசு சொல்லிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டா அம்னிஷியா இருக்கிற மாதிரி வேற நடிச்சாலா, அதான் என்னாலயும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாம போயிடுச்சு. நானும் கடைசியில அவ ரேணுகானே நம்பிட்டேன். நிஷாவுக்கே தெரியாதுமா. நான் அவளுக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சிடணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அவ பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துன்னு கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியிலே வர முடியலமா. அவ பொய்யானவளாவே இருந்துக்கட்டும், அவ அப்படியே என் கூட இருந்திருக்கலாமேன்னு தான் என் மனசு சொல்லிட்டே இருக்கு. அவ செத்து போனது தெரிஞ்சு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? நான் அடலம்மா, நான் அடல. அவ துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. எல்லாரையும் ஒரே சமயத்துல கொலை பண்ண பார்த்திருக்கா. மனுஷியாவ ஈன ஜென்மம். அவ பண்ண துரோகம் தான் என் மனசுல இன்னும் ஓடிட்டு இருக்கு. அவ உயிரோட இருந்தா நானே அவளை ஏதாவது பண்ணிருப்பேன். என் பொண்ணு முகத்தை வச்சுக்கிட்டு அவ இவ்வளவு ஏமாத்த வேலை பண்ணிருக்கவே கூடாதுமா. சார், இன்னும் நீங்க அவ பண்ண துரோகத்தையா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? இங்க அதை விட ஒருத்தி பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? யாருமா துரோகம் பண்ணிருக்கா? வேற யாரு? இதோ நிக்கிறாளே இந்த மல்லி, இவதான். இவ என்ன உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமா துரோகம் பண்ணிட்டு இருக்கா? இவ பண்ற துரோகம் எல்லாம் தெரிய வர அன்னைக்கு நீங்க அப்படியே ரத்த கண்ணீரே வடிப்பீங்க. மல்லி தானமா அந்த சுடரை தப்பானே கண்டுபிடிச்சா? மல்லி மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இந்நேரம் நாங்க எல்லாரும் பரலோகம் போயிருப்போமா? உங்க எல்லாரையும் அப்படி நம்ப வச்சு சாமர்த்தியமா இந்த வீட்ல ஏமாத்தி உக்காந்துகிட்டு இருக்கா. இதுலதான் அவளோட கிளவர்னஸே இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு உண்மையான எதிரி யாருன்னு தெரியாம செத்து போனவளே வச்சு திட்டிட்டு இருக்கீங்க. இவ இதுல என்னவா பண்ண முடியும்? கூட்டி கழிச்சு பார்த்தா இவதாம அந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்கா. என்னது? அவ தியாகம் பண்ணாளா? அவ அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டா? நேக்கா என் தம்பி விஜய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஜாலியா ஊரை தானே சுத்திட்டு இருக்கா. அவளை நீங்க தியாகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்க? ஏய் ராஜி,
நான் ஜாலியா ஊரு சுத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன் விஷயம் என்னமோ அதை மட்டும் பேசு. ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசாத. ஏய் நிறுத்து நிறுத்து. உன் குடும்பமா? எதுமா உன் குடும்பம்? விஜய் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு அவன் தம்பி. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. நீயே அவளை கொலை பண்ணிட்டு ஏன் தம்பிய ஜெயிலுக்கு அமிச்சிட்ட? ஏன் சொந்த பந்தெல்லாம் எனக்கு தானே போன் பண்ணி விசாரிக்கிறாங்க, உனக்கா விசாரிக்கிறாங்க? முதல்ல நான் அவளை கொலை பண்ணல, அத புரிஞ்சுக்கோ. சந்தடி சாக்குல எனக்கு கொலைகாரி பட்டம் கட்டாத. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒன்னும் விஜய் ஜெயிலுக்கு அனுப்பல. அவராதான் தான் தான் கொலை பண்ணதா சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீ என்ன சொன்ன? நீ கொலை பண்ணலையா? இத பாரு, இந்த பொய்யெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. உன்னை தவிர அந்த சுடரை கொலை பண்றதுக்கான நோக்கம் இங்க வேற யாருக்குமே இருக்க முடியாது. அவதான நேரடியா உன் வாழ்க்கைக்கே வேட்டு வச்சா, அதனாலதான் நீ ஒரே அடியா அவளை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிருப்ப. நீ தீர்த்து கட்டிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.